தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். 7ஆம் வீட்டில் சுபர் அல்லது அசுபர் எந்த மாதிரியான பலன்களை தரும்? இப்போது சுபர் அப்படின்னு சொன்னால் இயற்கை சுபரை நான் சொல்கிறேன், இயற்கை அசுபரை நான் சொல்கிறேன். இப்போ இயற்கை சுபர் வீட்டிலே அமர்வது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தராது. இதே இயற்கை அசுபர் வீட்டில் சுபர் அமரலாம், இயற்கை சுபர் வீட்டில் இயற்கை அசுபர் அமரலாம். இது ஒரு மாதிரியான மத்தியம பலன்களை தந்துடும். இப்போது இதை ஒரு சில உதாரணங்களோட ஒரு ஜாதகத்தை வச்சு விளக்கும் பொழுது உங்களுக்கு எளிமையாக புரியும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுபர் வீடாக வருகிறதா அல்லது அசுபர் வீடாக வருகிறதா, இயற்கை சுபரா இயற்கை அசுபர் வீடாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதில் எந்த கிரகம் அமர்வது சிறப்பு அல்லது எந்த கிரகம் பார்வை சிறப்பு அப்படிங்கிற சில விளக்கங்களும், அதே நேரத்தில் ஒருவேளை அசுபர் அமர்ந்தால் அல்லது எந்த கிரகமுமே 7ஆம் இடத்துல அமரலை அப்படின்னு வச்சுப்போம், அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற சில ஜோதிட விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 7இல் நின்ற சுபர் அசுபர், அதாவது இயற்கை சுபர் இயற்கை அசுபர் அப்படிங்கிற வீடியோ. இப்போ இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் புதன், சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ இயற்கை சுபர்னு சொன்னால், இயற்கை அசுபர்னு சொல்லும்போது சூரியன் சரிபாதின்னு சொன்னாலும் சூரியனும் வந்து இயற்கை அசுபர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் வந்து இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 7ஆவது வீட்டில் நின்ற சுபர் வந்து என்ன மாதிரியான பலனை தரும், அசுபர் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். லக்னம் வந்து துலாம் லக்னம், லக்னத்தில் சந்திரன் இருக்கார், 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், சரியா? இயற்கை சுபர் அப்படிங்கிற பிரிவில் வந்துடுவாங்க. இங்கே வந்து அதிபதியும் உச்ச நிலையில் இருக்கார், அதாவது செவ்வாய். இப்போது இந்த நிலையில் இருக்கும் பொழுது இங்கே நம்ம 7ஆம் இடத்துல உள்ள விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். மற்ற ஜாதக கிரக நிலைகள்லாம் இங்கே பார்க்க வேணாம்னா செவ்வாயும் உச்சம், இங்கே குருவும் உச்சம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வரும். இப்போது அந்த விஷயங்கள் அதுக்கான பலன்களை பார்க்குறத விட இங்கே 7ஆவது இடத்துல புதனும் சுக்கிரனும், அதாவது 2 சுபர்கள் இருக்காங்க. இப்போ இதில் அதிக வெளிச்சம் வந்து படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 18 டிகிரியில் புதனும் சுக்கிரன் வந்து 4 டிகிரிலையும் ஓரளவுக்கு விலகி இருக்காங்க. இருந்தாலும் 7ஆவது இடம் அதிக வெளிச்சம் அதிக சுபத்தன்மை ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா திருமண தாமதத்தை கொடுக்கும், ஆனால் திருமண வாழ்க்கை வந்து இனிமையானதாக இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி போயிட்டு 7ல் இருக்கார், புதனோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்போ 2மே இயற்கை சுபராக இருந்து வேறு கிரக சேர்க்கை எதுவும் இல்லை, செவ்வாயினுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது. அது அந்தளவுக்கு பாழ்படுத்திடாது. அப்போது இதில் என்னென்னா வாழ்க்கை துணை வந்து நல்ல வாழ்க்கை துணையாக அமருவாங்க. இவங்களுக்கு வந்து இனிமையான வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். 7ஆவது இடத்துல சுபத்தன்மை அதிகம் கொண்ட கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமணத்தை தாமதப்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து அதிக சுபத்தன்மை பெறும்பொழுது திருமணம் இல்லாத கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இல்லை, அந்தளவுக்கு பாழ்படலை, அதிக சுபமும் ஆகலை. இதே குருவோ அல்லது குரு சுக்கிரனோ இந்த மாதிரி 7ல் இருந்ததுன்னா அது திருமண தாமதத்துக்கு வாய்ப்பு இருக்குது, திருமணமே இல்லாத போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து புதன் சுக்கிரனுங்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. சந்திரனுடைய ஒளியும் அங்கே வந்து கூடுதல் சிறப்பு, திருமணத்தை தாமதப்படுத்தி பண்ணணும். இப்போ இதே வந்து 7ஆம் இடத்துல அசுபர் இருக்காருன்னு வச்சுப்போம், இயற்கை அசுபர், அது ஒரு உதாரணம் பார்த்துரும். இப்போ இதே வந்து லக்னம் துலாம்னு வச்சுப்போம், லக்னத்தில் சுக்கிரனும் குருவும், 7ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது இயற்கை அசுபர் இயற்கை பாவி. அப்போது இவர் இருக்கார், இது என்ன மாதிரியான பலனை தரும்? இப்போ இங்கே லக்னத்தில் சுக்கிரனும் குருவும் இல்லை அப்படின்னு வச்சு பலன் எடுப்போம். 7ல் செவ்வாய் இருந்தால் என்னென்னா மூர்க்கத்தனம், அந்த ஒரு குரூரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முரட்டுத்தனம், இது வந்து அதிகமாக இருக்கும் இவருடைய லைஃப் பார்ட்னருக்கு, சரியா? ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. 7 மணிக்கு வரணும்னா 7 மணிக்கு வரணும், 6:59 வந்துடணும். 7:01 ஆயிடுச்சுன்னா எங்கே போனாங்கிறது ஒரு ரகலையே நடக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ இங்கே குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது இல்லையா, அதாவது லக்னத்தில் குரு சுக்கிரன் இப்போ அமர்ந்துட்டாங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது இங்கே 7ஆம் இடத்துக்கு உண்டான அந்த பலன் வந்து கொஞ்சம் மட்டுப்படும். ஏன்னா இங்கே லக்னாதிபதி லக்னத்தில், 7ஆம் அதிபதி 7ல். அப்போ என்னென்னா அந்த பொண்ணு வந்து அல்லது வாழ்க்கை துணை வந்து ஏறி பேசினாலும் இங்கே லக்னாதிபதி ஆட்சி வெற்றியில் இருக்கார் இல்லையா, அப்போ என்னென்னா இவர் கொஞ்சம் இறங்கி பேசுவார். இப்போ வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். குரு இங்கே இருக்கார், குரு இருந்தால் என்ன ஆகும்னா இவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய டைப்பாக இருப்பார் இந்த ஜாதகர். அதனால் வாழ்க்கை துணை வந்து கோபமாக அல்லது முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாலும் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசி அதை வந்து வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தன்மை. இப்போ 7ஆம் இடத்துல
சுபர் இருந்தால் என்ன மாதிரியான பலன், அசுபர் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அது எந்த மாதிரியான கிரக சேர்க்கை பெற்றால் அது எப்படி மாற்றத்திற்கு உள்ளாகிறது, அது எந்த மாதிரியான மாற்று பலன்களை தருது அப்படிங்கிறதும் இந்த ஜோதிட விளக்கம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.